இந்த பதிவில் கோளறு பதிகத்தினுடைய விளக்க உரையை காணப்போகிறோம். ஒவ்வொரு பாடலாக எடுத்துக்கொண்டு அந்த பாடலினுடைய சிறப்பம்சம் என்ன என்பதை வரி வரியாக ஆராய்ந்து அனுபவிக்கப் போகிறோம். முதல் பாடல் வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அந்த கடைசி வரியை பாருங்க. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அடியார்களுக்கு மிகவும் நல்லனவாக இருக்கக்கூடியவைகள் அவை என்று சொல்கிறார். அது யாரு? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஆகிய 9 கிரகங்களும் அடியவர்களுக்கு சிறிதளவு கூட குறையாத நன்மையை வாரி வாரி வழங்கும், அடியவர்களுக்கு நல்லவர்களாக விளங்கும். எப்பொழுது? வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால். என்னுடைய உள்ளம் இருக்கிறதே, அதில் ஒருவன் வந்து புகுந்து கொண்டு அந்த உள்ளத்தை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு விட்டான். அவன் அழகான மூங்கில் போன்ற தோள்களை உடைய அம்மையை இடப்பாகத்தை கொண்ட தேவர்களை காக்கும் பொருட்டு ஆழகால விஷத்தை விரும்பி சாப்பிட்டு அதை தன்னுடைய கண்டத்திலேயே தேக்கி வைத்து கொண்டுள்ள கைலாய மலையில் இனிமையான வீணையை மீட்டி எழுந்தருளி இருக்கின்ற இன்னும் என்ன சிறப்புகள்? மாசரு திங்கள் பௌர்ணமி நிலவுகளை ஆங்காங்கே கருப்பு திட்டுகள் காணப்படும். ஆனால் 3ஆம் பிறை சந்திரனில் அந்த கருப்பு நிழல்கள் இருக்காது. அப்படி குற்றமற்ற பிறைச்சந்திரனை அணிந்து கொண்டு கங்கையும் அணிந்து கொண்டுள்ள அந்த ஆதிசிவன் அன்னையுடன் சேர்ந்து என் உள்ளத்தில் இடம் பிடித்து கொண்டதால், என் உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டதால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஆகிய 9 கிரகங்களும் என்னையும் சிவனடியார்களையும் ஒன்றும் செய்யாது என்று திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். அப்போ இந்த முதலாவது பாடல் நவகிரகங்களால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து நம்மை காப்பதற்காக அருளப்பட்ட பாடல். வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நம்முடைய உள்ளத்தில் சிவன் புகுந்து கொண்டிருக்கும் பொழுது நவகிரகங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது என்பது இந்த பாடலினுடைய சுருக்கமான பொருள். நம்மளுடைய உள்ளத்தில் சிவன் வந்து புகுந்து கொள்வதற்கு சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய என்று ஓயாது எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான்.